சாய்ராம். என் அன்பு செல்லமே, வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயம் செய்ய வேண்டும் என்ற ஆசை உனக்கு ரொம்ப நாளாகவே இருந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் மற்றவர்கள் என்ன சொல்வார்கள், அவர்கள் ஏதாவது தவறாக நினைத்து விடுவார்களா, நம் வாழ்க்கையை பார்த்து அசிங்கமாக பேசி விடுவார்களா, இப்படி யோசிக்கிறாய். தங்கமே, உன்னிடம் காசு பணமும் இல்லாத பொழுது யாராவது உனக்கு 1 ரூபாய் வந்து உதவி செய்தார்களா? கிடையாது. நீ ஏதாவது கவலையாக இருக்கும் பொழுது உன்னுடைய மன ஆறுதலுக்காக ஏதாவது ஒரு சிறு வார்த்தையை சொன்னார்களா? எல்லாருமே உனக்கு பின்னால் அதிகமாக உன்னை கிண்டல் செய்து பேசியவர்கள் தானே. அவர்களுக்காக எதற்கு உன் வாழ்க்கையில் இதை செய்யலாமா அதை செய்யலாமா என்ற யோசனையே வேண்டாம். உனக்கு எது சரி என்று தோன்றுகிறதோ அதை நீ தாராளமாக செய்யலாம். உன்னுடைய வாழ்க்கை உனக்கு மட்டுமே சொந்தமான இந்த வாழ்க்கை யாருக்கும் சொந்தமான வாழ்க்கை இது இல்லை. உன்னுடைய வாழ்க்கை உனக்கானது. நீதான் முடிவு செய்ய வேண்டும். எந்த இடத்தில் வாழ்ந்தால் உனக்கு சந்தோஷம், எங்கு நீ இருந்தால் உனக்கு சந்தோஷம், நீ என்ன செய்தால் சந்தோஷம் என்பதை பார்க்க வேண்டும். இதை சிலர் சுயநலம் என்று சொல்வார்கள். உனக்கு மட்டும் சந்தோஷத்தை தருவது சுயநலம் என்று சொல்வார்கள். அதே அவர்களுக்கு பிடித்தது தானே செய்கிறார்கள். உனக்கு பிடித்ததை செய்யவில்லையே. ஒருவர் ஒரு விஷயத்தை செய்யாதே என்று சொன்னால் அதற்கு என்ன காரணம் என்று யோசி. ஒன்று, அவர்களுக்கு சுயநலமாக இதை செய்யாதே என்று சொல்வார்கள். ஒன்று, நீ முன்னேறிவிடக் கூடாது, உன் வாழ்க்கை நன்றாக இருக்கக்கூடாது என்பதற்காக சொல்வார்கள். யாருமே உனக்காக எதையுமே சொல்ல போவது கிடையாது. அதனால் மற்றவர்களை எல்லாம் மனதில் வைத்து கொள்ளாமல் உனக்கு எது இன்பம் தருமோ, கஷ்டமில்லாமல் எது உனக்கு இன்பத்தை மட்டும் தருமோ அதை நீ தாராளமாக செய்யலாம். ஆனால் ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பும் பின்பும் நிறைய முறை யோசித்திருக்க வேண்டும். புரிகிறதா? நிறைய முறை யோசித்து இருக்க வேண்டும். என்னுடைய தங்கமே, காலங்கள் உனக்காக காத்து கொண்டு இருக்காது. நேரம் வரும் பொழுது அனைத்தையுமே செய்துவிட வேண்டும். எது நல்லதோ அது உனக்கு தெரியும். அதனால் எது நல்லதோ, எப்பொழுது செய்தால் நல்லது என்று உன் மனம் சொல்கிறதோ அப்பொழுது எந்த ஒரு நல்ல காரியமாக இருந்தாலும் செய்துவிடேன். நல்லதுதானே நடக்கும். யாருக்காகவும் எதையுமே நீ எப்பொழுதும் செய்ய வேண்டாம். உன் வாழ்க்கைக்காக எது வேண்டுமானாலும் நீ துணிந்து செய். நான் உனக்கு துணையாக இருக்கிறேன். நிறைய காயங்கள் வந்தாலும் உன் வாழ்க்கைக்காக நீ பொறுத்துக்கொள். அனைத்தும் உனக்கு சந்தோஷமாக நடக்கும். நான் சொல்லும் பொழுது உனக்கு எதுவுமே புரியாது போல் இருக்கும். ஆனால் சீக்கிரம் பார், நீ உனக்காக உன் வாழ்க்கையை வாழும் பொழுது அனைத்துமே உனக்கு சந்தோஷத்தை மட்டுமே தரும். நீ சந்தோஷமாக இருப்பாய். என்னுடைய ஆசீர்வாதங்கள் அல்லவா உன்னிடம் இருக்கிறது. உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.